உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ பெரும்பான்மையான மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடை கொடுங்கடா என்று கேட்டால் நீ NEP-யை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும். 3 மொழிக் கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளணும். தமிழ்நாட்டில் இருக்கிற 3 மொழிக் கொள்கையை நீ படிப்பதில்லை. சரி, நீ படிச்சிட்டு இருக்கியா? நீ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க 3 மொழி தான் படிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லு. எந்த வட மாநிலத்தில் தமிழ் படிக்கிற சொல்லு, எந்த வட மாநிலத்தில் மலையாளம் படிக்கிற சொல்லு, எந்த வட மாநிலத்தில் கன்னடா படிக்கிற சொல்லு. ஒரு பையன் படிக்கிறது, நீ ஹிந்தியே ஒழுங்கா படிக்கிறது இல்ல, இங்கிலீஷ் படிக்கிறதே இல்ல, உனக்கு மட்டும் ஒரு மொழி, இங்க இருக்கிறவங்க 3 மொழி. அயோக்கியத்தனமா இல்லையா? இஸ்லாமியர்களின் மீது வக்ஃப் வாரியம் என்கின்ற ஒன்றை வைத்து நீங்கள் திணிப்பீர்கள். இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களின் மீது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒன்றை திணிப்பீர்கள். இங்க இருக்கக்கூடிய மக்களை பிரிப்பதற்கு திருப்பரங்குன்ற பிரச்சனையை கொண்டு வருவீர்கள். அந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் என்பவர் நேற்று ஒரு மேடையில பேசுறார். மராட்டி மொழி பேசக்கூடியவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. துணை ஜனாதிபதி அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகத்தை கைப்பற்ற வேண்டுமேயானால் அந்த சமூகத்தினுடைய மொழியை அழித்து விட வேண்டும். அப்ப உங்க உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்துருச்சா? இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை செய்யலாம், இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயங்களையும் நாம் நெஞ்சுரத்தோடு நின்று எப்போது எதிர்க்க முடியும் என்றால் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, இந்த மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துகிறா, உங்களை நாங்கள் எதிர்ப்போம், உங்களை களத்தில் நாங்கள் சந்திப்போம், உங்களை களத்தில் நாங்கள் தோல்வியடை செய்வோம், நாங்கள் தோற்று செத்தாலும் மறுமையில் எங்களுக்கு இறைவன் கூலியை கொடுப்பான் என்கின்ற உறுதிப்பாடு வரும். இஸ்லாம் உள்ளத்தில் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு இந்திய ஜனநாயகமும் இன்றைய முஸ்லிம்களும் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியா என்கின்ற இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லப்படுகிறது. ஜனநாயக நாடு அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி, ஜனநாயகம் என்று சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் நடந்து கொண்டு இருக்குதா என்கின்ற கேள்வி இருந்து கொண்டு இருக்கு. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு ஜனநாயகம் அப்படின்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 2 விஷயங்கள் மிக முக்கியமானது. ஒன்று ஆளும் கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. 2க்குமே சில பொறுப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையை ஆளுங்கட்சி செய்யும். அதை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்பதன் மூலமாக எதிர்கட்சியும் சில வேலைகளை செய்யும். சில முக்கியமான பொறுப்புகளை நியமிப்பதில் எதிர்கட்சியினுடைய பங்கும் இருக்கும். இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை நாம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 3 முக்கியமான விஷயங்களின் அடிப்படையில் இந்த நாடு இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஒன்று பாராளுமன்றம். பாராளுமன்றத்தில் தான் சட்டம் இயற்றுவார்கள். பாராளுமன்றம் என்பது ஒன்று. 2வது பியூரோக்ரசி, அதிகாரத்தில் இருந்து நிர்வாகம் செய்யக்கூடிய ஒன்று. 2. 3வது ஜுடிஷியரி, நீதித்துறை. இந்த 3மே தனித்தனியாக இயங்கும். ஒன்றுக்கு ஒன்று சாராமல் ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக இயங்கணும். ஒண்ணுக்கு ஒன்று ஒரு கை கோர்த்து கொண்டு கூட்டு களவாணித்தனம் செய்யக்கூடாது. அப்படித்தான் இந்த விஷயங்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. அதுல குறிப்பாக ஒரு சில அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்றாங்க. அது தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு, யாருக்கும் கட்டுப்படாது. சரிங்களா? எப்படி உச்சநீதிமன்றம் தன்னந்தனியாக இயங்குமோ அது பிரதமருக்கு கட்டுப்படாது, அது பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கட்டுப்படாது. நீதிமன்றம் என்பது தனியா எப்படி இயங்குமோ அந்த மாதிரி தான் இந்த எலெக்ஷன் கமிஷனும் தனியாக இயங்கணும். எதற்காக தனியா இயங்கணும் அப்படின்னு கேட்டா, நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் நல்லபடியாக நியாயமா நடக்குது அப்படி என்பதை உறுதிப்படுத்துவதற்கும்
மக்களுக்கு அந்த தேர்தல் மேல நம்பிக்கை இருப்பதற்கும் அவ்வாறு அவர்கள் இயங்க வேண்டும். ஆனா சமீபத்தில் நிறைய தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, தோற்கக்கூடிய நேரத்துல இவர்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் இந்த தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு உண்மையாகவே தேர்தலை நடத்துறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இந்த நாட்டில் ரொம்ப நாளா இருந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு சமீபத்திய உதாரணம் நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிராவுடைய தேர்தல். மும்பை இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் நடந்த அந்த தேர்தலில் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த மாநிலங்களவை தேர்தல், அதாவது நாடாளுமன்றத்துக்கு நடந்த பிரதமருக்காக நடந்த தேர்தலில் பிஜேபி பெரிய அளவில் தோற்குது. 4-5 மாசத்துல பிரம்மாண்டமாக ஜெயிக்குது. அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தும். எப்படி ஒரு 5 மாசத்துல எப்படி மொத்தமாக இந்த விஷயங்கள் எல்லாம் மாறும், எப்படி இது மொத்தமாக இந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போகும் என்கின்ற ஒரு கேள்வி என்பது மக்கள் மத்தியில வருகிறது. வரக்கூடிய நேரத்துல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி கேட்டா, அங்க பல தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கக்கூடிய அந்த ஓட்டு சதவிகிதம் என்பது, அந்த ஓட்டு எண்ணிக்கை என்பது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எவ்வளவு பேரை புதுசா ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்களோ அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ ஏறக்குறைய அதே அளவுக்கு ஓட்டு வாங்கி பிஜேபி ஜெயிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறார். மக்கள் மேடையில இது குறித்து கொண்டு போய் சேர்க்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல பிஜேபி ஜெயிச்சதாக நீங்கள் சொல்றீங்களோ இந்த ஓட்டு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா ஒரு 2 லட்சம் பேர் ஓட்டு வித்தியாசம்னு சொல்றீங்கன்னா, இந்த 2 லட்சம் பேர்கள் சமீபத்தில் புதிதாக மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க சேர்க்கப்பட்ட அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது ஹிமாச்சல் பிரதேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாச கால அளவுல ஒரு மாநிலத்துல, ஒரு சின்ன மாநிலம் ஹிமாச்சல் பிரதேசம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குமோ அவ்வளவு ஓட்டு மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சேர்க்கப்பட்ட அதே எக்ஸாக்ட் ஓட்டு எண்ணிக்கையில் மகாராஷ்டிராவில் பிஜேபி பல இடங்களில் ஜெயித்திருக்கிறது. இது எவ்வாறு நடந்தது, இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை ராகுல் காந்தி அவர்கள் கேட்டார். நாங்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் தருவோம் என்று சொன்னார்கள். திருப்திகரமான பதில்கள் இதுவரை வந்ததாக தெரியவில்லை. இந்த நேரத்தில் இதுவரை தேர்தல் ஆணையராக இருந்தவரை மாற்றிக்கிட்டு ஒரு புதிய தேர்தல் ஆணையரை கொண்டு வராங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க நியாயமா தான் தேர்தலை நடத்துறாங்களா என்கின்ற ஒரு நம்பிக்கை என்பது இல்லை. தேர்தல் ஆணையம் புதுசா ஒருத்தரை கொண்டு வராங்க. அந்த தேர்தல் ஆணையராக கொண்டு வரக்கூடியவரை குறித்து என்ன ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 2 வருடங்கள் முன்னாடி வரை ஒரு தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதாக இருந்தா என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வரையும் பிரதம மந்திரி, எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, இந்த 3 பேரும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையரை நியமிக்கணும் அப்படின்ற ஒரு விதி ஒன்று இருந்தது. எதற்காக இந்த விதி அப்படின்னு சொல்லி சொன்னா, தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் நியாயமானவராக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கட்சிக்கு சார்பாக இருந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு நபரை கொண்டுட்டு வராங்க. அது கொண்டுட்டு வரக்கூடியவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை எதிர்கட்சிக்காரர் எதிர்ப்பார். அப்போ அங்க இருக்கக்கூடிய நீதிபதி என்ன செய்வார்னு சொல்லி கேட்டா ஓரளவுக்கு பார்ப்பார். பார்த்து 2 பேருக்கும் நியாயமா இருக்கிறாரா, இல்லைன்னா எதிர்கட்சி சார்பு உண்மையா இருந்துச்சுன்னா நீதிபதி என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல இவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியுது, இவரை நான் ஒத்துக்க முடியாது, நீங்க வேற ஒருத்தரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதற்கான ஒரு சாத்தியக்கூறு என்பது இருந்தது. இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீதிபதி உள்ளுக்குள்ள இருக்கிறதையே தூக்கிட்டாங்க. இப்ப 3 பேர் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைய கணக்குப்படி ஒருவர் பிரதம மந்திரி, இன்னொருத்தர் அமித்ஷா உள்துறை அமைச்சர், 3வது எதிர்கட்சி தலைவர். இதை வச்சா என்ன, வைக்காட்டி என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க யாரையாவது ஒருத்தரை முடிவு பண்ணிட்டு வந்துடுவீங்க,
முடிவு பண்ணிட்டு வந்து இவர் தான் தேர்தல் ஆணையர்னு சொல்லுவீங்க. அந்த தேர்தல் ஆணையரை வைத்து இந்த தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு தேவை என்பது வந்துடும். நீங்க எப்படி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கேட்க போவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் நடந்திருக்கிறது. ஒரு புதிதாக ஒரு தேர்தல் ஆணையரை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையரை கொண்டு வந்ததுல நீதிபதிகளுக்கு எந்த விதமான ஒரு உடன்பாடும் இல்லை என்கின்ற ஒரு சூழல்ல போய்கிட்டு. ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் நாம சொல்ல வேண்டிய ஒரு தேவை இந்த நேரத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த நாட்டுல ஜனநாயகம் மக்களாட்சி அப்படின்னு நடக்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இந்த தேர்தல் ஆணையமும் தேர்தலும் நடக்குதோ அப்போ அவ்வளவு நாளைக்கு தான் உண்மையாக போகும். இவர்கள் தொடர்ச்சியாக இவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது மக்கள் மத்தியில தெளிவாயிருச்சுன்னு சொன்னா மக்கள் இதை வெறுத்துருவாங்க, ஓட்டு போடவே வரமாட்டாங்க. அப்ப இந்த மக்களாட்சி என்பது இருக்காது. அப்ப இதை நோக்கித்தான் இந்த நாடு இன்னைக்கு போய்கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டே நிறைய விஷயங்கள் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். அதை தாண்டி ஏராளமான விஷயங்களில் இஸ்லாமியர்கள் குறிவைத்து நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். அந்த மசோதாவில் நிறைய பிழைகள் இருக்கு, அதை சரி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் போராடின உடனே ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்று ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை அமைத்தார்கள். அந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுல ஏராளமான கரெக்ஷன்ஸை எதிர்க்கட்சிகள் சொன்னார்கள். ஏராளமான கரெக்ஷன்ஸ் சொல்றாங்க. ஆளுங்கட்சிகளும் சில கரெக்ஷன்களை சொல்லுது. ஏறக்குறைய 4 கோடி பேர் இஸ்லாமியர்கள் இந்த மசோதாவிற்கு எதிராக கருத்து தெரிவித்து இருக்கிறார்கள். இப்ப 4 கோடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதுல எதிர்க்கட்சி சொன்ன எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் மொத்தவற்றையும் புறக்கணித்து விட்டு ஆளுங்கட்சி சொன்னதை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை பாராளுமன்ற வரலாற்றிலேயே இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. மொத்தமாக எல்லாமே ஆளுங்கட்சி சொல்வதை வைத்து இதுவரை நடந்ததே கிடையாது. இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அதை குறைந்தபட்சம் அந்த நோட்டுல பதிவாக செய்வாங்க. ஏத்துக்கிறது மறுக்கிறது ரெண்டாவது. இவர் இந்த கருத்தை சொன்னார், இதை இவர் எதிர்த்தார் என்று டிசென்ட் நோட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதை அந்த அறிக்கையில சேர்ப்பார்கள். அதை கூட இந்த வாட்டி சேர்க்கவில்லை என்று பெரிய அளவிற்கு எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மார்ச் மாதம் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பதை ஆரம்பத்தில் எதிர்த்து கொண்டிருந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி என்று இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பார்ட்டி இப்போ ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அப்ப மக்களவையிலையும் மாநிலங்களவையிலும் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நிறைவேறிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் என்பது இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் நிறைவேறிச்சுன்னா என்ன நடக்கும், இந்த நாட்டுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்பது ஒருத்தர் அழகா சொன்னார், இது வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இல்லை, வக்ஃப் வாரியத்தை திருடும் சட்டம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நடக்கும். ஒரு சட்டம் போட்டு வக்ஃப் வாரிய சொத்துக்களை எல்லாம் திருடுவதற்கான பணிகளை இவர்கள் செய்கிறார்கள். 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஆர்மிக்கு அடுத்து ரயில்வேக்கு அடுத்து அதிகமான சொத்துக்கள் 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. அந்த 9 லட்சம் ஏக்கர் நிலங்களையும் அபகரிப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள். வக்ஃப் வாரியத்திற்கு இதற்கு முன்னாடி வக்ஃப் வாரியத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அதில் உறுப்பினராக இருக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. இப்ப அதை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இதுவரையும் உள்ளுக்குள்ள இணைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை அதில் சேர்க்கிறார்கள். வக்ஃப் வாரிய சேர்மனாக ஒரு இஸ்லாமியர் தான் இருக்க முடியும் என்று இருந்தது. வக்ஃப் வாரியத்தினுடைய செக்ரட்டரியாக ஒரு இஸ்லாமியர் தான் இருக்க முடியும் என்று இருந்தது. அதையெல்லாம் மாற்றிவிட்டு பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது நியாயம்தானா என்கின்ற ஒரு கேள்வியை இங்க இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இன்று எங்களுக்கு நடக்கிறது, நாளை உங்களுக்கு நடக்கலாம். இதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் மற்ற மக்களுக்கு வந்தால் இதை ஏற்றுக்கொள்வார்களா? திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய தலைவராக ஒரு நான் இந்துவை நியமிப்பதற்கு ஒத்துக்கொள்வார்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளாக இந்துக்கள் அல்லாதவர்களை நியமிப்பதற்கு ஒத்துக்கொள்வார்களா? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். எந்த அளவிற்கு என்றால், அந்த இந்து அறநிலையத்துறையின் சார்பாக நடக்கக்கூடிய கல்லூரிகளில் வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள்
கூட்டி பெருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர் கூட ஹிந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தார். அவர் அந்த பள்ளிக்கூடத்துல கூட்டி பெருக்கத்தான் போறார். கூட்டி பெருக்குபவர் கூட ஹிந்துவாகத்தான் இருக்கணும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தீர்களே, அப்ப எந்த நியாயத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய சேர்மனாக, வக்ஃபு வாரியத்தினுடைய செக்ரட்டரியாக, வக்ஃபு வாரியத்தினுடைய மெம்பராக பிற மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள்? அந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த எதிர்ப்புகளை ஏன் நீங்கள் மனநடிக்கிறீர்கள்? அந்த எதிர்ப்புகளை ஏன் நீங்கள் பதிவு செய்ய மறுக்கிறீர்கள்? அந்த எதிர்ப்பை தெரிவித்த எம்பிக்களை ஏன் நீங்கள் சஸ்பெண்ட் செய்கிறீர்கள் என்கின்ற கேள்விக்கு இதுவரை எந்த விதமான பதிலும் இல்லை. இந்த நாடு என்பது இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிடும் என்கின்ற சூழலை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. அப்ப எங்கே இந்த நாட்டில் ஜனநாயகம் இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி நம்ம வருகிறது. இதை இஸ்லாமியர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகிறது. இந்த நாட்டில் இந்த ஜனநாயகத்திற்கு இருக்கக்கூடிய ஆபத்து, இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகளை இஸ்லாமியர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகிறது. ஏன் தெரியுமா? இங்க இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா, இது குறித்த ஒரு புரிதல் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அறியாமை என்பது இஸ்லாமியர்களிடம் இருக்கிறது. இன்னைக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்று அவர்கள் போராடுவதற்கு மூல காரணமாக இருப்பது எதுவாக இருக்கிறது? இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணமாக என்ன இருக்கிறது என்றால், வக்ஃபு வாரிய சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். எங்களுடைய சொத்து நாங்கள் எவ்வாறு பராமரித்துக் கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்கள் அதை சொல்வதற்கான ஒரு காரணமாக இஸ்லாமியர்களை கை காட்டுகிறார்கள். அப்ப நாம் என்ன எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றால், இஸ்லாமிய சமுதாயம் எங்கே தவறிழைக்கிறது என்பதை சிந்தி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டு விடும். ஏன்னா 9 லட்சம் ஏக்கர் வந்து நம்ம கைகளை விட்டு போய்விடும், பெரும்பான்மையானவை. ஏன் அப்படின்னு சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அவன் ஒரு சொத்தை நீங்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு சொத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்வதற்காக போகக்கூடிய நேரத்தில் அதை குறித்து யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால், எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர் குறித்த முடிவை யார் எடுப்பார் என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலெக்டர் எடுப்பார்னு சொல்றாங்க. கலெக்டருக்கு என்ன தெரியும்? அந்த சொத்தை குறித்து என்ன தெரியும்? அவருக்கு என்ன நேரம் இருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் என்ன முடிவை எடுப்பார்? மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கலெக்டர் என்ன முடிவுகளை எடுப்பார்? அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை தான் எடுப்பார். அப்ப இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்றால், இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பிடுங்க நினைக்கிறார்கள். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அம்பானியினுடைய வீடு என்பது வக்ஃபு சொத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுவரை மறுக்கப்படவில்லை. ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த கேஜ்ரிவால் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டை வைத்ததுக்கு பிறகுதான் அவரை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க. அப்ப இவ்வளவு மோசமான சூழலில் இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இது வக்ஃபு வாரியத்தினுடைய இடம், எங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்க பொதுக்கூட்டம் நடத்தணும் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒழுங்காக இந்த இடங்களை எல்லாம் நீங்கள் பராமரித்திருந்தீர்களே ஆனால், ஒழுங்காக இந்த இடங்களை எல்லாம் நீங்கள் காலங்காலமாக வைத்து காப்பாற்றி இருப்பீர்களே ஆனால் இந்த பிரச்சனையை வந்திருக்காங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு எங்க இருக்கு வக்ஃபு வாரிய சொத்து? தௌஹீத் ஜமாத்துக்கு ஏதாவது வக்ஃபு வாரிய சொத்து வச்சிருக்கிறோமா? எங்களுக்கு ஏதாவது வக்ஃபு சொத்து இருக்கா? நாங்க ஏன் கிடந்து கூவிக்கிட்டு இருக்கிறோம்? நாங்க ஏன் கிடந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாம் உங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க தாத்தா எங்க முப்பாட்டை விட்டுட்டு போன சொத்துக்களை எல்லாம் நீங்கள் தான் பாதுகாக்கிறீர்கள். ஒழுங்கா பாதுகாருங்கள் என்று போராடுகிறோம். உங்கள் கைகளில் இருந்தவர்கள் பிடுங்கி வருகிறார்கள், பிடுங்கி விடாதீர்கள் என்று உங்களுக்காக போராடுகிறோம். உங்களுக்காக என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்காக போராடுகிறோம். இந்த விஷயத்தில் தௌஹீத் ஜமாத் என்பது தனியாக நிற்கவில்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் தௌஹீத் ஜமாத் என்று கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் தௌஹீத் ஜமாத் போராடி கொண்டிருக்கிறது. எந்த தௌஹீத் ஜமாத்துடைய சொத்தும் வக்ஃபு வாரியத்தின் கீழ் இல்லை. வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்துக்களை தௌஹீத் ஜமாத் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பேசுகிறோம். ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கப்பட்ட சொத்து. அனாதைகளுக்காக செலவழிக்க கொடுக்கப்பட்ட சொத்தை பிடுங்கி அம்பானிக்கு கொடுப்பதற்கு அவர்கள் நினைத்தால் நாங்கள் போராடுவோம். எத்தனை போராட்டங்கள் மாவட்ட தலைநகரங்களில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்டது. கண்ணியத்திற்குரிய சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரர்கள் சிந்தித்து பாருங்கள். இது குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏன் தேவையற்ற மனக்கசப்புகளை நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள்? தேவையற்ற ஏன் இது போன்ற சிறு சிறு சிக்கல்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறீர்கள்? நாங்கள் போராடுவது உங்களுக்கும் சேர்த்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய தர்காவை பிடுங்க வேண்டும் என்று வேலை செய்கிறார்கள்.
தர்கா என்கின்ற ஒன்றை தௌஹீத் ஜமாத் காலம் காலமாக இருக்கிறது. கடைசி வரை எதிர்ப்போம். எங்களுடைய உயிர் போகின்றவரை நாங்கள் எதிர்ப்போம். ஆமா, ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை அபகரிப்பதற்கான வேலைகளை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்ற விஷயத்துல? கண்ணியத்திற்குரிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை கரெக்டா ஒரு பிளான் போட்டு பண்றதுன்னு சொல்லிட்டு இதே பிளான் தான் எல்லா இடத்துலயும் அவங்க பண்ணுவாங்க. ஒரு இடத்துல பண்ணக்கூடியது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே பண்ணிடுவான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசல்ல இந்த பிரச்சனையை பண்ணாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷாஹி மலாங் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்கா, ஹாஜி மலாங் என்று சொல்லக்கூடிய ஒரு தர்கா, அந்த தர்காவிலே இதே பிரச்சனையை தான் பண்ணாங்க. இப்ப அதே மாதிரி எக்ஸாக்டா அதே மெத்தட திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். திருப்பரங்குன்றத்தை குறித்து இவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் நீதிமன்றங்கள் சொல்கின்றது, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களே இதை குறித்து கவலைப்படவில்லை, நீங்க என்ன இதை பிரச்சனை பண்றீங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்திற்கு கீழே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பறிப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை எந்த நேரத்தில் பிடுங்குவாக என்ற ஒரு சூழல் இருக்கிறது. தற்போதைக்கு உயர்நீதிமன்றம் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அவருடைய பேரணியை தடுத்து இருக்கிறது. அது 800 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய தர்கா. அந்த தர்காவில் இஸ்லாமியர்களை விட இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். தேனியை சார்ந்த ஒரு எம்பியினுடைய வகைராக்கள் தான் அந்த தர்காவை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். முக்குளத்தோர் என்று சொல்லக்கூடிய அந்த சாதியை சார்ந்த கல்லர் என்கின்ற பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், சிக்கந்தர் வகைராக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிரிவினர், அந்த பிரிவினரினுடைய ஏறக்குறைய குலசாமியாக அந்த தர்காவில் இருக்கக்கூடிய அந்த மகான் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு எதுக்கும் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அப்படித்தான் இருக்கிறது. அந்த இடத்தில் ஆடுகளை அறுப்பதும் அந்த இடத்தில் கோழிகளை அறுப்பதும் காலம் காலமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே ஆடுகளை அறுத்து கோழிகளை அறுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரியாணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கம் என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு அது தெரிந்திருக்கிறது. சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய தாய் என்னை அழைத்து கொண்டு போய் சென்று அந்த இடத்தில் ஒரு சேவலை அறுத்தார் என்று ஒரு இந்து மத சகோதரர் சொல்கிறார். இன்னைக்கு இதை பிரச்சனையாக்குகிறார்கள். இந்த பிரச்சனையாக்கக்கூடிய நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை சில நேரங்களில் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். என்ன நடக்குமோ என்கின்ற ஒரு அச்சத்தை இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்ல இந்த நாடு இன்றைக்கு போய் கொண்டு இருக்கிறது. அரசாங்கத்தை நடத்துவதற்கு பணம் கொடுக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா பணத்தை கொடுக்கிறது கிடையாது. புயல் வந்துட்டு போச்சுன்னா புயலுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தர் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஒன்று ஹேஷ்டாக் ஒன்று போடும்போது இன்னொருத்தர் கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டுருக்காங்க. மக்கள் கலந்து செத்துக்கிட்டு இருக்கிறா, இவங்க கெட் அவுட்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டுருக்காங்க. 2100 கோடி ரூபாய் சாதாரணமான 10 லட்சம் ஏழை மாணவர்களுக்கு வர வேண்டிய 2100 கோடி ரூபாயை கொடுக்காமல் ஒன்றிய அரசாங்கம் கைகளில் வைத்துக் கொண்டு அட்டூழியம் பண்றாங்க. SSA சமஸ்கர சிக்ஷா அபியான், வாயில நுழையாத பேர்லாம் வச்சிருப்பான். சமஸ்கர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு ஒரு திட்டத்தின் கீழே கொடுக்க வேண்டிய 2100 கோடி ரூபாய் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ளல. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்று வெளிப்படையாக ஒன்றிய அமைச்சர் சொல்றார். கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்றார். எப்படி சொல்லுவ நீ கொடுக்க முடியாது? எங்க கிட்ட வரி வாங்குற, எங்க மக்கள் வரி கொடுக்கிறாங்க, நேரடியாகவும் வரி வாங்குற, மறைமுகமாகவும் வரி வாங்குற, வருமான வரி வாங்குற, எல்லாத்துக்கும் வரியை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் வரியை வாங்கி தின்னுட்டு திரும்ப எனக்கு கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றா. அப்ப இங்க இருக்கக்கூடிய முதல்வர் கேட்கிறாரு, நீங்கள் எங்களிடம் வசூலிக்கக்கூடிய வரியை நாங்கள் திருப்பி கொடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடுத்த நாளே சொல்றான், இங்க இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் ஆட்சியை கலைச்சிருவோன்னு, ஆட்சியை கலைச்சிருவோன்னு மிரட்டுறானே. அப்ப என்னடா ஜனநாயகம் இருக்கீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசாங்கம் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ பெரும்பான்மையான மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் நியாயமாக கொடுக்க வேண்டிய வரியை கொடுங்கடா, நியாயமாக கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடை கொடுங்கடா என்று கேட்டால் நீ NEP-யை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க முடியும். 3 மொழிக் கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளணும். தமிழ்நாட்டில் இருக்கிற 3 மொழிக் கொள்கையை நீ படிப்பதில்லை,
சரி, நீ படிச்சிட்டு இருக்கியா? நீ உத்தரப்பிரதேசத்துல இருக்கவங்க 3 மொழி தான் படிச்சிட்டு இருக்கீங்களா? சொல்லு, எந்த வட மாநிலத்தில் தமிழ் படிக்கிற சொல்லு, எந்த வட மாநிலத்தில் மலையாளம் படிக்கிற சொல்லு, எந்த வட மாநிலத்தில் கன்னடா படிக்கிற சொல்லு. ஒரு பையன் படிக்கிறது, நீ ஹிந்தியே ஒழுங்கா படிக்கிறது இல்ல, இங்கிலீஷ படிக்கிறதே இல்ல, உனக்கு மட்டும் ஒரு மொழி, இங்க இருக்கிறவனுக்கு 3 மொழி. அயோக்கியத்தனமா இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை செய்கிறார்கள், NEP என்கின்ற பெயரில் செய்கிறார்கள். இவர்கள் மறைமுகமாக இங்க இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் ஹிந்தியை திணிப்பதற்கான வேலையை செய்கிறார்கள். உடனே நாம ஹிந்திக்கு எதிரானவர்களா? எல்லாம் ஒரு மொழி, தமிழ் ஒரு மொழி, ஹிந்தி ஒரு மொழி, அவ்வளவுதான். தமிழ் எங்களுடைய தாய்மொழி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கும். எங்களுடைய தாய்மொழி தமிழ், உனக்கு ஒரு மொழி இருந்துட்டு போட்டோம். என் மொழியை படிக்கிறதுக்கு என்ன பண்றா? நீ எதுக்கு இன்னொரு மொழியை படிக்க சொல்ற? இன்னொருத்தர் சொல்றா ஹிந்தியை படிக்கணும். ஏன் தெரியுமா? பானிபூரி வாங்கி சாப்பிட முடியும்ல, பானிபூரி கடைக்காரங்கிட்ட எக்ஸ்ட்ரா பானிபூரி. அறிவு கட்டவன பானிபூரி காரங்கிட்ட எக்ஸ்ட்ரா பானிபூரி கிடைக்கிறதுக்கு 12ஆம் கிளாஸ் வரை உட்கார்ந்து ஹிந்தி படிப்பான். அவனை தமிழ் படிக்க சொல்லு. அவன் தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் பண்ணுவானா? அதுவும் பானிபூரி வியாபாரம் தான் பண்ணுவானா? அவன்கிட்ட போய் நான் வந்து பானிபூரி வாங்குறதுக்கு நான் ஹிந்தி படிக்கணுமா? அவன் ஒழுங்கா படிச்சிருந்தா உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசாவிலே இருந்திருப்பான். ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தான்? அங்க பொழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு அவன் வரான். ஹிந்தி படிச்சா என்ன வாரி இறைச்சிட்டான்னா நீ அங்கே இருந்திருக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு இங்க வர? என்ன நம்ம புரிந்து கொள்ளணும் என்றால், இந்த மொழியை வந்து திணித்து நம்மை மிகப்பெரிய அளவிற்கு பிரிப்பதற்கான முயற்சி செய்யறாங்க. இது வந்து மொழி சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, மொழி சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது. இந்த NEP என்கின்ற இந்த இதற்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல ஹிந்தி என்பதை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்றான். ஃபோக்கஸ் பண்ணுவதன் மூலமாக ஒரு பிரச்சனை, தமிழ் பேசக்கூடியவர்கள் அவங்களுக்கும் பிரச்சனையை கொண்டு வரணும் ட்ரை பண்றா. அது மட்டும் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இல்லை. இப்போ 3 மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. உடனே நான் சொல்றேன், நாங்கள் ஹிந்தியை மட்டுமா படிக்க சொன்னோம், எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் தானே உங்களை நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே. முதல்ல இங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கேந்திர வித்யாலயா டீச்சர் வச்சிருக்கியா? நீ மத்திய அரசாங்கத்தின் சார்பாக கேந்திர வித்யாலயம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அந்த கேந்திர வித்யாலயாக்கள்ல தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முதல்ல டீச்சர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்க. சரி, எனக்கு வந்து பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசை. பட்டூர்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இந்த பரணிப்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி பள்ளி, அங்க இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஜப்பானீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுகிறது, படிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? விரும்பக்கூடிய மொழிகளை நீங்கள் படித்துக் கொள்ளலாம். சரி, எனக்கு வந்து ஹிந்தி படிக்க விருப்பம் இல்லை, எனக்கு பெங்காலி தான் படிக்க விருப்பம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், அரசாங்க பள்ளிக்கூடம், 5வது வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், 10வது வரை இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம், குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய பெங்காலி படிக்கணும்னு ஆசைப்பட்டவன பெங்கால்ல இருந்து ஆளை கூட்டு வந்து நீங்க எடுத்துருவீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க எல்லாம் ஏமாற்று வேலை, ஹிந்தியை மறைமுகமாக திணிப்பதற்கு செய்யக்கூடிய வேலை. இதே விஷயத்தை மற்ற வட மாநிலங்களில் இவர்கள் செய்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இது ஹிந்தியை தாண்டி இது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இதுல 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எல்லாத்துக்கும் போர்டு எக்ஸாம் வைக்கிறான். போர்டு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன நிலைமை? ஏற்கனவே பசங்க ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஏற்கனவே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது பெரும்பாடா இருக்குது. அவன் பாஸ் பண்ணி 7ஆம் கிளாஸ் போனாலே அவன் 8ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறது பெரும் கஷ்டமா இருக்குது. அவன் வெளியே உட்கார்ந்து விளையாடி கிடக்கிறான், ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான். போய் படிடான்னு சொல்லி எப்படியாவது அவனை புரிய வச்சு 10வது பாஸ் பண்ண வைக்கிறதுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உயிர் போய் உயிர் வரக்கூடிய அளவுக்கு சிரமங்களை சம்பாதிக்கிறாங்க. இதுல 3ஆம் கிளாஸ்ல நீ போர்டு எக்ஸாம் வச்சு ஃபெயில் ஆக்கினா என்ன நிலைமை? 5ஆம் கிளாஸ்ல வச்சு ஃபெயில் ஆக்கினா என்ன நிலைமை? 8ஆம் கிளாஸ்ல வச்சு ஃபெயில் ஆக்கினா என்ன நிலைமை? அவன் அதோட படிக்க மாட்டான், படிப்புக்கு மூட்டை கட்டிட்டு போயிடுவான், அவ்வளவுதான். உடனே சொல்வார்கள், நாங்கள் வந்து அப்படி இல்லை, நாங்கள் வந்து தொழிற்கல்வியை கற்றுத் தருகிறோம், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு தொழிற்கல்வியை கற்றுத் தருகிறோம். என்ன தொழிற்கல்வி? அப்ப இங்க கறிக்கடை வைத்திருக்கக்கூடிய பாயினுடைய பிள்ளை கறிக்கடை தான் வைக்கணும், அப்படிதானே? அவன் கலெக்டர் ஆகக்கூடாது. அந்த சாணா பிடிச்சிட்டு சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாயினுடைய பிள்ளை சாணா பிடிக்கிற வேலை தான் செய்யணும், அவன் டாக்டர் ஆகக்கூடாது. அங்க மண்பாண்டம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவனுடைய பிள்ளை மண்பாண்டம் தான் செய்யணும், அவன் வந்து டீச்சர் ஆகக்கூடாது. இவர்கள் மறைமுகமாக குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கான வேலையை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மூலமாக செய்கிறார்கள். 2000 வருடமாக எந்த விஷயங்களை சொல்லி இங்கு இருக்கக்கூடிய மக்களை அழுத்தி ஒழுக்கி படிப்பை கைகளில் இருந்து பிடுங்கி சேரிகளிலும் சின்ன சின்ன வீடுகளிலும்
முற்றிலும் நசுக்கி வைத்தார்களோ அந்த வேலையை செய்வதற்கு இவர்கள் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்கின்ற ஒன்றை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்கள் கைகளில் இருக்கக்கூடிய கல்வியையும் பறிப்பார்கள். ஏன் பறிப்பார்கள்? எப்படி பறிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நிறைய பிள்ளைகள் தமிழ் மீடியத்தில் படிச்சு கொண்டு இருக்கு. இப்ப நீங்க பட்டூர் ஏறக்குறைய ஒரு சிட்டி மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு, சரிங்களா? பட்டூரை தாண்டி பல ஊர்கள் இருக்கு, கிராமப்புறங்கள்ல நிறைய ஊர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்கள் தமிழ்ல பாடம் நடக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறதே பெரிய சிரமமான ஒரு சூழல். 4 சப்ஜெக்டை எப்படியாவது தமிழ்ல படிச்சு பாஸ் ஆயிருங்க, மார்க் கூட நிறைய எடுத்துருங்க. அந்த இங்கிலீஷை பாஸ் பண்றதுக்கு கடந்து பெரும்பாடு படும். 35 மார்க் எடுத்து எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்னு தான் அந்த பிள்ளைகள் அங்கே கஷ்டப்படும். அந்த பிள்ளைங்களுக்கு தனியா டியூஷன் வைக்கிறதுக்கு வழி இருக்காது. இங்கெல்லாம் நீங்க தனியா பிள்ளைங்களுக்கு டியூஷன் வைக்கிறோம், ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறோம், என்ன அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அங்க கிளாஸே நடக்காது. கிளாஸ் நடந்தாலே அதுதான் ஸ்பெஷல். டியூஷனுக்குலாம் டீச்சர் கிடையாது. டீச்சர் வரதே பெரிய விஷயம் அங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த பிள்ளைகள் எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ண முயற்சி பண்ணுது. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கொண்டு போய் இவர்கள் செய்கிறார்கள் என்றால், அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஹிந்தியை படி என்று திணித்தா, ஏற்கனவே அவன் இங்கிலீஷ் பாஸ் பண்றதுக்கு வழி இல்லாம தான் கடந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கிட்ட கொண்டு நீ ஹிந்தியை படி, தெலுங்கு படி, மலையாளத்தை படி, பெங்காலியை படினா அவன் எப்படி படிப்பான்? படிக்க முடியாது. அப்ப இவர்கள் மறைமுகமாக இவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பறிப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். அதை தாண்டி இவர்கள் ஒரு இலக்கு ஒன்று கொடுக்கிறாங்க. 2035க்குள் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியினுடைய அடிப்படையில் என்ன செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மக்கள் இந்த எக்ஸாம்ஸ் காலேஜில் என்ரோல் பண்றாங்கல்ல, அந்த என்ரோல் பண்ணக்கூடிய சதவிகிதத்தை 50% உயர்த்தி வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதற்காக அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரோம் சொல்லி சொல்றாங்க. அந்த 50% என்பதை ஏற்கனவே தமிழகம் அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்ப தமிழகத்துக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை என்பது இன்றைக்கு இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்பது இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் மீது வக்ஃப் வாரியம் என்கின்ற ஒன்றை வைத்து நீங்கள் திணிப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களின் மீது புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒன்றை கொண்டு வந்து திணிப்பீர்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரிப்பதற்கு திருப்பரங்குன்றத்தில் நீங்க பிரச்சனையை கொண்டு வருவீர்கள். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவதை ஒரு நாட்டினுடைய துணை ஜனாதிபதியே பேசுவார். என்ன கொடூரம்னு சொல்லி கேட்டா, இவங்க இப்ப நம்ம பேசுவது ஏன் சீரியஸா நம்ம எடுத்துக்கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்றோம். இந்த நம்ம பேசக்கூடிய விஷயங்களையே நம்ம சீரியஸா எடுத்துக்கொள்ளணும். இந்த விஷயம் இந்த மேடையில பேச வேண்டிய அவசியம் தானா என்பதை ஏன் நீங்க புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கர் என்பவர் நேற்று ஒரு மேடையில பேசுறார். மராட்டா என்கின்ற அந்த மராட்டி மொழி பேசக்கூடியவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சியில ஜெகதீப் தன்கர் பேசுறார். என்ன பேசுறாரு கேட்டா, நாட்டினுடைய துணை ஜனாதிபதி அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமூகத்தை கைப்பற்ற வேண்டுமே ஆனால் அந்த சமூகத்தினுடைய மொழியை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க உள்ளத்துல இருக்கிறது வெளியே வந்துருச்சா? இப்போ இப்படி எதுக்கு எங்க மேல நீ திரிக்கிற NEP? எதற்கு நீ அவங்களுக்கு விருப்பமானது அவங்க படிச்சு ஹிந்தி படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய ஹிந்தி படித்துட்டு வருவாங்க, உருது படிக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடியவங்க உருது படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்கக்கூடிய விருப்பம் இருக்கவும் தமிழ் படிச்சிருக்காங்க. அவங்கவுங்க விருப்பமானதை அவரவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள். ஏன் இதை நீங்கள் திணிக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது இந்த நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். அதை தாண்டி RSS இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண்குமார் என்பவர் நேற்று பேசி இருக்கக்கூடிய பேச்சில் சொல்றார், ஹிந்தி என்பது இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக ஆக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் ஹிந்தி என்கின்ற மொழி வெறும் 30-35% மக்களால் தான் பேசப்படுகிறது. 65% மக்கள் வேறு வேறு மொழியை பேசுகிறார்கள். உருது ஹிந்தி கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. உருது மொழி பேசக்கூடிய சகோதரர்கள் இருக்கீங்க, சகோதரிகள் இருக்கீங்க, அது ஹிந்தி இல்லை. உருது வேற, ஹிந்தி வேற. மக்கள் உருது பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறான், பெங்காலி இருக்கிறான், போஜ்பூரி இருக்கிறான், அது இதுன்னு சொல்லி 1000 மொழிகள் இருக்கு. ஹிந்தி பேசக்கூடியவர்கள் மிக குறைவு. அந்த ஹிந்தி தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஹிந்தி தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்களின் மீது அந்த விஷயங்களை திணிப்பதற்கான ஒரு வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம்.
அதை தாண்டி சில நாட்களுக்கு முன்னாடி அசாம் என்கின்ற ஒரு மாநிலத்தில் ஒருவரை கைது செய்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல நிறுத்துறாங்க. என்ன அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு? மாட்டுக்கறி ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாரு, ஏங்க நான் ஒரு கிடங்கு வச்சிருக்கேங்க, அந்த கிடங்குல கறி இருக்கு, அந்த கறி கோழிக்கறியா ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா எனக்கு தெரியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது என்னுடைய வேலை, அந்த வேலையை நான் செஞ்சேங்க, அந்த வேலையை செஞ்சதற்கு என்ன பிடிச்சு அடிச்சு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்கிறான், எவன் எதை தூக்கிட்டு போறான்னு இருக்கிறது தான் உங்களுடைய வேலையாடா? எவன் என்ன கறியை சாப்பிட்டா உனக்கு என்ன? மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலையை பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யாதீர்கள் என்று அவர்களை முகத்தில் அறைந்தது போன்று உச்ச நீதிமன்றம் என்பது இதை பேசியிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த நாட்டில் ஜனநாயகம் என்கின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப இங்க நடக்கக்கூடிய எந்த விஷயங்களை குறித்தும் இஸ்லாமியர்கள் பெரிய அளவில் கவலைப்படுவதே கிடையாது. இஸ்லாமியர்கள் பொதுவாக என்ன மைண்ட் செட்ல இருக்கிறோம்னு சொல்லி கேட்டா, நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், இதெல்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவர் ஏதோ தேசிய கல்விக் கொள்கைன்னு பேசிட்டு இருக்காரு, என்னத்துக்கு அதை பேசிட்டு இருக்காருன்னே தெரியல, அவரை ஏங்க அதெல்லாம் பேச சொன்னீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கு. இது நமக்கு தேவைதானா அப்படின்னு மனசுக்குள்ள சில பேருக்குள்ள ஓடும். அவர் என்னவோ அதுன்றாரு, எதுவோ இதுன்றாரு, இதுதான் நமக்கு ஏதாவது அவசியம், நமக்கு ஏதாவது நடக்க போறதுனால இதையெல்லாம் நாம் யோசிக்கிறோமே, இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையே. நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்கும். இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் அடிச்சிட்டு இருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சிட்டு இருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் சாகடிச்சுட்டு இருக்கிறான். நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு சத்தீஸ்கர்ல. என்ன செய்தி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விஹெச்பியை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், நாங்கள் கிறிஸ்தவர்களை கொள்வோம், கிறிஸ்துவ பெண்களை கற்பழிப்போம் சொல்லிட்டு வெளிப்படையாக ஒருத்தன் பேட்டி கொடுத்துருக்கான். இதுவரை எந்த ஆக்ஷனும் இல்லை. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நடக்கும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் தான் பேசினார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை லட்சக்கணக்கானவர்களை நாங்கள் கருவறுப்போம்னு சொல்லிட்டு அதே உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஹரித்வார்ல பேசினார்கள். 2025 மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று நான் கத்தவில்லை, கதறவில்லை, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சொல்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹேட் மீட்டர் என்று சொல்லக்கூடிய வெறுப்பு மானி மிக பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இங்கே சக மனிதர்களை வெறுக்கக்கூடிய மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனை அவனுடைய மதத்தால், அவனுடைய இனத்தால், அவனுடைய மொழியால் வெறுக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் நிறைந்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது சொல்லி சோசியல் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய சமூக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். கணியத்திற்கு உரியவர்களே, அப்ப நாம இப்ப பேசிய விஷயங்கள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனை, இதற்கான தீர்வு என்ன என்பதை சுருக்கமாக நாம் கவனிக்க வேண்டிய தேவை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றி இப்படி நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், முத்தலாக்கு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. முத்தலாக் என்பது இஸ்லாத்தில் இல்லை, பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் பின்பற்றுவதில்லை. ஒரு சிலர் தலாக் 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 என்று சொல்லி தலாக் விடக்கூடிய வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் செய்வதில்லை, ஒரு சிலர் செய்கிறார்கள். இதை காரணமாக வைத்தவர் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வருகிறார். வக்ஃப் வாரிய சொத்துக்கள் மிக சரியாக சிலரால் பராமரிக்கப்படுகிறது, பலர் பராமரிப்பதில்லை. வக்ஃப் வாரிய சொத்துக்களை சரியாக பராமரிப்பதில்லை என்கின்ற பெயரை சொல்லி, காரணத்தை சொல்லி அவன் வக்ஃப் வாரிய சட்டத்தை அவன் கொண்டு வருகிறான். இஸ்லாமிய மார்க்கம் ஹிஜாப் அணிந்து கொள்ள சொல்கிறது, முகத்தை மறைக்க சொல்லவில்லை. இவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறார்கள், எங்களால் எவ்வாறு பாடம் நடத்த முடியும் என்று சொல்லி ஹிஜாப் தடை என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். அப்ப முகத்தை மறைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை, ஆனால் முகத்தை மறைத்துக் கொண்டு ஹிஜாப் அணியக்கூடிய வழக்கம் என்பது இஸ்லாமியர்கள் இருப்பது தவறு. வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள், அவை மிகச்சரியாக பராமரிக்கப்பட வேண்டும். அவை பராமரிக்கப்படாமல் இருப்பது ஒரு தவறு. அல்லாஹ் தலாக் தலாக் என்று சொல்லி முத்தலாக் விடுவதற்கு அனுமதிக்கவில்லை, அதற்கான கால இடைவெளிகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிலர் அவ்வாறு பின்பற்றுவதில்லை, அவ்வாறு அவர்கள் செய்வது தவறு. வட்டி என்பது இந்த மார்க்கத்தில் இல்லை, ஆனால் வட்டி வாங்கி உண்ணக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இன்னைக்கு காசாவில் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கான பிரச்சனை தொடங்கிய இடம் வட்டி.
அவனுடைய முப்பாட்டன் அவர்களுடைய இடங்களை எல்லாம் கொண்டு போய் வட்டிக்கு இஸ்ரேலர்களிடம் கொடுத்துவிட்டு வட்டிக்கு கொடுத்த பணத்திற்கு நிலத்தை விட்டுவிட்டு திரும்பிய காரணத்தினால் 10% இளங்களை இழந்து அந்த மக்கள் இன்னைக்கு செத்துக் கொண்டிருக்கிறார். 40,000 பேர் செத்து போய்விட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு அங்கே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டினியோடும் பசியோடும் அங்கே மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றிற்கெல்லாம் மூலப்புள்ளியாக இருந்தது அந்த மக்கள் மறந்த மார்க்கம். என்ன விஷயங்களை புரிந்து கொள்ளணும் சொல்லி கேட்டா, நீங்கள் சுற்றி சுற்றி எவ்வளவு விஷயங்களை பார்த்தாலும் இதற்கு இருக்கக்கூடிய தீர்வு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுவதுதான். முஹம்மது நபியும் திருமறை குர்ஆனும் எதை சொல்கிறதோ அதை பின்பற்றக்கூடிய வகையில், அல்லாஹ்வும் தூதரும் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றக்கூடிய வகையில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுவீர்கள். ஆனால் இந்த உலகில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்க முடியும், மறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக முடியும். இதற்கு நீங்கள் மாற்றமாக நடப்பீர்கள் ஆனால் இந்த உலகத்திலும் இழிவை சம்பாதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறீர்கள். மறுமையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதை மார்க்கமாக பின்பற்றுங்கள். சஹாபாக்கள் சொன்னது, மதுகபுகளில் இருப்பது இவை மார்க்கம் இல்லை, முஹம்மது நபியும் வார்த்தைகள் தான் மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோமே ஆனால் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நெஞ்சுறுதியோடு நம்மால் எதிர்கொள்ள முடியும். இப்ப இவ்வளவு பிரச்சனைகளை செய்யலாம், இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயங்களையும் நாம் நெஞ்சுரத்தோடு நின்று எப்போது எதிர்க்க முடியும் என்றால் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக, இந்த மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்துகிறா, உங்களை நாங்கள் எதிர்ப்போம், உங்களை களத்தில் நாங்கள் சந்திப்போம், உங்களை களத்தில் நாங்கள் தோல்வியடை செய்வோம், நாங்கள் தோற்று செத்தாலும் மறுமையில் எங்களுக்கு இறைவன் கூலியை கொடுப்பார் என்கின்ற உறுதிப்பாடு வரும். இஸ்லாம் உள்ளத்தில் வந்தால் இல்ல உலக விஷயங்களே சுத்திக்கிட்டு இருப்போம் சொல்லி சொன்னா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தோற்று திரும்பி கூடக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து இந்த மார்க்கத்திற்காக உழைத்து இந்த மார்க்கத்தின்படி வாழும் பொழுது இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.